கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றுமொரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பிலுவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் மீண்டும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் தெசீபா ரஜீவன் முன்னிலையில் 3 ஜேசிபி இயந்திரம் மூலம் பல்வேறு அடையாளம் காணப்பட்ட இடங்களில் அகழ்வு இடம்பெற்றது. கடந்த 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் குறித்த பகுதிக்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவர் கடந்த காலங்களில் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த இடத்தில் புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தெரிவித்திருந்தார். இதற்கமைய கடந்த வியாழக்கிழமை மாலை குறித்த பிரதேசத்தைச் சுற்றி பாதுகாப்பு வழங்கப்பட்டு முதலாம் நாள் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியிருந்தன. எனினும் எந்தவிதமான சான்றுகளும் பொருட்களும் அந்த இடத்தில் கிடைக்காமையினால் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் மறுநாளான நேற்றைய தினம் 2ஆம் நாள் அகழ்வு பணியை முன்னெடுக்க உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி உட்பட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் என பலரும் பிரசன்னமாகியிருந்த நிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் 2வது நாளிலும் எந்தவித சான்று பொருட்களும் அங்கு கிடைக்கவில்லை. இதனால் குறித்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு நீதவானின் உத்தரவிற்கு அமைய நிறைவு செய்யப்பட்டது.